ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பேக்கிங் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்காக ஓமம் பிஸ்கெட் வந்து பண்ணிட்டுருக்கேங்க. நான் ரொம்ப ஹேப்பியா இருந்தாலும் பேக் பண்ணுவேன். நான் ரொம்ப சோகமா இருந்தாலும் பேக் பண்ணுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் சோகமா தான் இருந்தேன். என்னடா இங்க வந்து ஆர்டர் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ப வீட்டுக்காக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஓமம் பிஸ்கெட் தாங்க பண்ணியிருக்கேன். ஸோ கிட்ஸுக்கும் வந்துட்டு நம்ம குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கேன். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எக்லெஸ் ஆர் எக் எதுவா இருந்தாலும் பிஸ்கட் அண்ட் குக்கீஸ 150 டூ 160 டிகிரிக்குள்ள வந்து நீங்க பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா ஹென்னான்ஸ் ஆகி கிடைக்குங்க. 180 டிகிரில பேக் பண்றப்போ நல்லா பேக் ஆகி கிடைக்கும். பட் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா ஹென்னான்ஸ் ஆகி நல்லா ஸ்லோ பேக்கிங்ல வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து ஹென்னான்ஸ் ஆகுறது நல்லா இருக்குங்க. ரிமைனிங் இருக்கிற டோ வந்து நான் கையில போட்டு பிசையலைங்க. ஏன்னா கையில இருக்கிற பாடி ஹீட்னால பட்டர் வந்து மெல்ட் ஆயிடும். அப்போ வந்து நம்ம டோ வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். அதனால நான் இந்த மாரி பேப்பர்லயே வந்து பெசஞ்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பேக் ஆயிருச்சுங்க. நம்ம லைட்டா இந்த மாரி ஃபிளிப் பண்றப்போ, அந்த பிஸ்கெட் வந்து பட்டர் பேப்பர விட்டு தள்ளி போகணும். ரிமைனிங் இருக்கிறதையும் நான் வந்துட்டு ஷேப் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இங்க தாங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேக் பண்ணதே. ஆனா ஃபர்ஸ்ட் பேட்ச் நல்லா வந்துச்சு. பாருங்க நான் உடைச்சு காமிக்கிறேன். அந்த ஸ்ட்ரக்சர் கூட எவ்ளோ நல்லா இருக்கு பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். ஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஷேர் பண்றேன் அப்புறமா. இது பாருங்களேன் நான் 3 மினிட்ஸ் ஓவர் பேக் பண்ணதால கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சைட்லலாம் நல்லா கருகுன மாரி ஆயிருக்கு. ஆனா டேஸ்ட் எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லங்க. கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. 3 மினிட்ஸ் ஓவர் பேக் பண்ணதுக்கு இந்த மாரி ஆயிடுச்சுங்க. அ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.